ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டான ஒரு vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லா டேவும் என்னென்ன என்னால் முடியுமோ அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தெரப்பி போகிற மாதிரி காட்டியிருக்கேன். அதாவது இன்றைக்கின்னு சொல்ல முடியாது, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடிலாம் எடுத்த விளாக்ஸ்லாம் அப்படியே கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். தெரப்பி வந்து எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3:30 மணிக்கு மேலே இருக்கும். சில டைம் வந்து டைமிங் மாறும், எப்படின்னு சொல்ல முடியாது. போல் தான் இன்றைக்கி ஒரு 7 மணிக்கு மேலே தான் வீட்டுக்கே வந்தேன். ஏன்னா டிராஃபிக்லாம் இருக்கும்ல ஓட்டிகிட்டு வரதுக்கு. குரோம்பேட்டையில் தான் கிருத்திக்கோட பெபிள் தெரப்பி இருக்குது. அங்கே முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது என் வீடு பார்த்திங்களா, கிச்சன் எப்படி இருக்குது. ஏன்னா இது அன்றைக்கி ஒரு நாள் விளாக் போட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து லீவ் விட்டுறேன், என்னோடய கிச்சனுக்கும் சரி எனக்கும் சரி. எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நானே பார்த்திங்கன்னா கொஞ்சம் எனக்காக ஒரு மீ டைம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு லாங் வீடியோ வேணும் அக்கா, போடுங்க போடுங்க அப்படின்னாங்க. எனக்கு அவங்க சொல்லும் போது உண்மையிலே நிறைய பேர் நம்ம வீடியோக்காக வெயிட் பண்ணுறாங்க, நம்ம போடணும். எனக்கு அந்த உடம்பு ரொம்ப பெயினாக இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருந்தேன் நான் அந்த டைமு. இருந்தாலும் வந்து கொஞ்சம் நேரம் நம்மளுக்காக ஒரு லீவ் எடுத்துகிட்டு நைட்டு ஒரு 7 மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியிருந்தேன். என்னோடய கிச்சன் பார்க்கும்போது உங்களுக்கு தோணியிருக்கும், இந்த அக்கா எப்போ பார்த்தாலும் கிச்சனை க்ளீனாக வச்சு காட்டுறாங்க வீடியோவில். உண்மையிலே நிறைய பேர் யோசிப்பீங்க, இவங்க உண்மையிலே தான் வச்சுருக்காங்களா அப்படின்னு. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னோடய கிச்சன் வந்து மெஸ்ஸியாக தான் இருக்கும். அதை நான் க்ளீன் பண்ணுவேன். அதே டைம் வந்து மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு பயங்கரமாக. அந்த மழைக்கு வந்து செடிங்கெல்லாம் கீழே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். கூடவே என் பையன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான், பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ எனக்கு வந்து அப்பப்போ அவன் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பான். நான் வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பேன். ஸோ அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் வீட்டு வேலை, அதுக்கப்புறம் காய்கறி கட் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் வந்து இப்போத்துலேருந்தே சொல்லி கொடுக்க ஆரம்பித்ததுனால எனக்கு சில டைம் அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஆனால் சில டைம் வேணாடான்னு சொன்னால் கூட கேட்க மாட்டான், ஹெல்ப் பண்ணியே தீர்வேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணுவான். அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணதுனால தான் கொஞ்சம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கடகடன்னு வந்து வேர்க்கடலை சட்னி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு வேர்க்கடலை போட்டு வறுத்துட்ருக்கேன். ஏன்னா மழை வந்து அதிகமாக பெய்ய ஆரம்பித்ததுனால கரண்ட் ஆஃப் ஆகிடும். ஸோ தோசை ஊற்றிட்டு வேர்க்கடலை சட்னி, குக்கரில் வந்து சாம்பார் வந்து கொதிக்க வச்சுருக்கேன். ஏன்னா மத்தியானம் செஞ்சு சாம்பார் அப்படியே கிடக்கு, நான் யூஸ் பண்ணிப்பேன். கிருத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பீட்ரூட் தோசை மாவு வேஸ்ட்டாக போகுதுன்னு சொல்லிட்டு அதை பண்ணி கொடுத்துட்டு வேர்க்கடலை சட்னி கொடுத்துட்டு அவனை சாப்பிட வச்சு அடுத்த நாள் காலையில் எழுந்து மழைலாம் நின்ன பிறகு மேலே செடி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல் கழுவிடலாம். ஏன்னா வந்து சேராக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக வந்து வாரத்துக்கு 1 நாள் இல்லை 2 நாளாவது நான் அந்த வாசல் கழுவி விட்டுருவேன். மழை டைமில் தான் கொஞ்சம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்து செடி வச்சுருக்கீங்க, ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பாராட்டுறீங்க. ஆனால் அதை வச்சுருக்கிறதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா மழை டைமில் கீழே வச்சுட்டேன்னா அந்த தண்ணியில் ஏன்னா செம்மண் இருக்கிறதுனால அதெல்லாம் வந்து வெளியில் வந்து விழுந்துடும். அப்போ என்ன ஆகும்னா நசன்னு ஆகிடுமா. அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நடக்கவும் முடியாது. என்ன பண்ணுவான் கிருத்திக்கு, வெளியில் போயிட்டு அதை மெரிச்சிட்டு வீட்டுக்குள்ளே தான் வருவான். டபுள் மடங்கு வேலை ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிருத்திக்கு எழுந்ததுக்கு முன்னாடி எப்படின்னா முடிச்சணும்னு பார்த்தேன். அவன் எழுந்துட்டு தான் இருக்கான். இருந்தாலும் வந்து அவனை உள்ளே உட்கார வச்சுட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வாசல் கழுவிடலாம் அப்படின்னு. இன்னொன்று வந்து 1 BHKல நான் வந்து நல்லா மெயின்டைன் பண்ண காரணத்தினால தான் ஓனர் வந்து என்னை அலோவ் பண்ணார் 2 BHKக்கு. ஏன்னா வந்து செம்மண் கரை ஆக்கலை, அந்த இடம் வந்து கரை படியாமல் நான் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு மேனேஜ் பண்ணதுனால தான் ஓனர் நம்பி 2 BHK கொடுத்தாரு. இல்லைனா வந்து மனுஷன் கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா வந்து சில ஓனருங்கள்லாம் அப்படி தானே இருப்பாங்க, நிறைய இதுவாக இருக்கும்னு. மெயின் வந்து நான் 1 BHKல தப்பு பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அந்த செவுத்துலலாம் கரையாயிட்டவுடனே நான் ஸ்டிக்கர்ஸ்லாம் ஒட்டினேன் பார்த்தீங்களா, அது நீங்கள் பழைய வீடியோஸில் பார்த்துருந்தா தெரியும். அந்த மாதிரி தப்பு இந்த 2 BHKல பண்ணக்கூடாது. மெயினாக வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும், கிருத்திக்கு இருக்க விடாமல் பார்த்துக்கணும். இது வரைக்கும் அந்த வாடகை வீட்டில் இருக்கும்போது எப்படி கொடுத்தாரோ அந்த மாதிரி கொடுத்துட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் வந்து கவனமாக எல்லா வேலையும் செஞ்சிட்ருக்கேன். ஸோ அதனால தான் வாசல் கழுவிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 மணி போல் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் செய்கிறேன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஒரு தட்டின்னு இருக்கிறார். ஆக்சுவலாக நான் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து அவனுக்கு கை வந்து அந்த சப்பாத்தி மாவு பேசும்போது ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அந்த கைக்கு அவனுக்கு. இன்னொன்று இது ஒரு மோட்டார் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க. இது வந்து அவன் கிருத்திக் வந்து தெரப்பி கிளாஸ்லேருந்தே நான் வந்து பண்ண வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா அதில் வந்து அவனுக்கு அந்த மோட்டார் ஸ்கில் வந்து மூளை நல்லா வேலை செய்யும் அந்த பிசையும் போது. நல்லா வந்து அவனுக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அந்த மாதிரி பண்ணும்போது. சில விஷயம் எங்கேஜாக இருக்கும் போது குழந்தைங்க வந்து அவங்க பாட்டுன்னு இருப்பாங்கல்ல, இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை கொடுத்துருவேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சுட வந்துட்டார். அவன் வந்து சப்பாத்தியும் தட்டி கொடுத்துருவான் எனக்கு. ஆக்சுவலாக வந்து
பொண்ணு இல்லாத குறைக்கு வந்து அவனை வந்து வச்சு செய்கிறேன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நிறைய பேர் யோசிப்பீங்க, நீங்கள் நல்ல அம்மாவாக இருக்கீங்க, எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுக்குறீங்கன்னு. இல்லை இல்லை, அப்படிலாம் இல்லை. ஒரு வேலைக்கு துணைக்கு வந்து வச்சு செய்கிறேன் அவனை. சில டைம் வந்து எனக்கே நம்ம குழந்தை இப்படி இப்போ வேலை வாங்குறோமேன்னு இருக்கும். இன்னொன்று ஃப்யூச்சருக்கு கண்டிப்பாக அவனுக்கு நான் இல்லைனாலும் அவன் வேலைக்கு எங்கன்னா வெளியூர் எங்கன்னா போனாலும் பொழைச்சிப்பான் புள்ள அப்படின்ற மாதிரி வந்து கற்றுக் கொடுக்குறேன். மெயினாக வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து தோசை சுடுவான், சப்பாத்தி தட்டி கொடுப்பான். அவன் சப்பாத்தியும் வந்து 2 பக்கமும் திருப்பி திருப்பி போடுவான். அவனால் என்ன முடியுமோ அது பண்ணுவான். காய்கறி கட் பண்ணி கொடுப்பான், சாமான் வாஷ் பண்ணுவான், லைட்டாக தொடச்சி கொடுனானா கூட தொடச்சி கொடுப்பான். எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோட இது வந்து அவனை வேலை வாங்கணும்னு இல்லை, என்னென்னா அவன் வந்து யாரையும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்ற தாட்டில் வந்து நான் அவனை வேலை வாங்குகிறேன். ஃப்யூச்சரில் வந்து அம்மா வேணும் அப்படின்றத நினைக்கக்கூடாது. ஏன்னா என் தம்பி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவை டிபெண்ட் பண்ணியே இருந்தான். எல்லா விஷயத்துக்கும் டிபெண்ட் பண்ணியிருந்தான். அதை வந்து மனசில் வச்சு தான் வந்து கிருத்திக்கை வந்து என்னை டிபெண்ட் பண்ணி இருக்கவே கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவனை வந்து இப்படிலாம் கொஞ்சம் வேலை வாங்குகிறேன். என்ன இந்த வீடியோ ஃபுல்லாக ஏன்னா வந்து பார்த்துருப்பீங்க, என் கூடயே தான் இருக்கான், என் கூட தான் வேலை செய்வான். ஏன்னா வந்து நானும் அவனும் தானே வீட்டில் இருப்போம் மோஸ்ட்டாக. ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் போயிடுவார், காலைல போனால் நைட்டு தான் வர மாதிரி இருக்கும். அவர் ஒர்க்கு சொல்ல முடியாது எப்போ வருவார் எப்போ போவார்னு. அதனால் என் கூடயே இருக்கிறதுனால எல்லா வேலையும் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். மெயினாக வந்து டிபெண்ட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து சப்பாத்தியும் தக்காளி குழம்பு. நான் சொன்ன மாதிரி டிவியில் ப்ரைமில் வந்து அந்த தலைவன் தலைவி போட்டுட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு சாமான் கொஞ்சம் இருந்துச்சு. சாமான் வந்து முழுசாக வந்து தொலைக்கி முடிப்பானா? இல்லை, கொஞ்சம் தான் தேவைப்படுற சாமான் மட்டும் தொலைக்கிடலாம். ஏன்னா இன்றைக்கி சனிக்கிழமை, இந்த வீடியோ எடுத்தது இந்த வீடியோ எடுத்தது சனிக்கிழமை, அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தது ஃப்ரைடே விலாகு, இப்போ பார்க்குறது சனிக்கிழமை விலாகு. இப்போ தான் வந்து இந்த சாமான் தொலைக்கும் போது தான் ஞாபகம் வந்துச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாட்டர்டே வந்து மொத்தத்தையும் சாமான் நின்று தொலைக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கால் வந்து அந்த அளவுக்கு இல்லை. எப்போ பார்த்தாலும் முட்டி வலி மாதிரி வந்துடுது. கிட்டேயும் நான் வந்து சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு என்னன்னு தெரியலம்மா, முட்டிலாம் வலிக்குது, ரொம்ப வயசாயிடுச்சு போல இருக்குமா அப்படின்னோடனே, என்னம்மா என்ன வயசாகுதுமா உனக்கு? 30 வயசு கூட ஆகலை, 29 தான் எனக்கு ஆக்சுவலாக. நெக்ஸ்ட் இயர் தான் 30 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 30 கூட ஆகலை, இதுக்குள்ளேயே முட்டி வலி, இடுப்பு வலி, அப்புறம் உடம்பு டயர்டாக இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறேன்ற வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கேன். என்ன தான் நடக்குதாங்க அப்படின்றாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா அவ்வளோ வேலை செய்வாங்க. நிஜமாக சொல்லப்போனால் நான் வந்து செய்கிற வேலையை விட அவங்க வந்து ட்ரிபிள் மடங்கு அப்படி செய்வாங்க. அவங்கள வந்து என்றைக்குமே நான் வந்து கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, தலைவலின்றதை பார்த்ததே இல்லை. சொல்லவும் மாட்டாங்க வாயை திறந்து. இருந்தாலும் வந்து நான் வந்து இடுப்பு வலிக்குது, கால் வலிக்குதுன்னா இந்த வயசுலேயே என்னத்த வலிக்குதோ என்னவோ தெரில போ அப்படின்றாங்க. ஸோ நல்லா சாப்பிடுன்றது தான் அவ்வளோ திட்டுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்ன தான் சாப்பிட்டாலும் எங்கள் அம்மா அப்பா சாப்பிட்ட காலத்தில் விட இந்த ஜென்ரேஷனில் அந்த மாதிரி சாப்பாடு ஹெல்த்தியாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏதோ வந்து ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்த ஜென்ரேஷனில். அடுத்த கிருத்திக்கு ஜென்ரேஷனில் என்ன சாப்பாடு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இன்னும் விலைவாசி வேறு சொல்லவே முடியாது. அடுத்ததாக வந்து ஞாயிற்றுக்கிழமை, இந்த விலாக் வந்து ஞாயிற்றுக்கிழமை. முன்னாடி பானிபூரி சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அது சனிக்கிழமை கிருத்திக் கூட்டிகிட்டு தெரப்பி போயிட்டு அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. எங்கள் அப்பா அது வந்து பானிபூரி நான் எப்போல்லாம் மிஸ் பண்ணுறேனோ அப்போ போய் பானிபூரி சாப்பிட்ருவேன், அதுதான் காமிச்சேன். இது வந்து சண்டே விலாக். காலையில் சண்டே வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்தீங்கன்னா, மட்டன் குழம்பு வைக்கலாம் அப்படின்னு. மட்டன் குழம்புக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. ஆக்சுவலாக வந்து எனக்கு மட்டன் செய்ய தெரியாது. நான் சொன்ன மாதிரி நான் வந்து பேசிக்காக சமைக்கிறவ, கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சமைச்சல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் எடுத்துகிட்டு வந்தார். எனக்கு ரொம்ப மட்டன் செய்ய தெரியாது. சிக்கனு, மீன், 65 ஃபிஷ் ஃப்ரைலாம் நான் வந்து அடிச்சிக்கவே முடியாது என்ன. ஏன்னா வந்து நான் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக செய்வேன், எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு. அதேமாரி எறா தொக்கு நல்லா செய்வேன். வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா சுத்தமாக வராது. நான்வெஜ்னால் சூப்பராக செய்வேன், அது என்னன்னு தெரியல. ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கையில் என் பையன் வளையல் போட்டிருக்கான் பாருங்கள். என்ன பாசம் இவருக்கு, கையில் வளையல் இல்லாமல் நான் இருக்கேன், நான் வந்து வளையல் போட்டுட்ருக்காரு. ஸோ என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு நான்வெஜ் நல்லா செய்ய தெரியும், ஆனால் வெஜிடேரியன் வந்து அந்த அளவுக்கு செய்ய தெரியாது. அதுவே நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ ஆக்சுவலாக வந்து மட்டன் போன வாட்டி வாங்கிட்டு வந்தாருங்க. வாங்கிட்டு வந்தப்போ எனக்கு வந்து மட்டன் வந்து எப்படி வேக வைக்கணும், எத்தனை விசில் வரணும்னு சரியாக தெரியல. என்ன தான் யூடியூப்பில் பார்த்தாலும், யூடியூப் இன்ஸ்ட்ரக்ஷன் படியே செஞ்சாலும் மட்டன் என் ஹஸ்பண்ட் எப்படி பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சாக வேகணும் மாதிரி இருப்பார். சில
பேர்லாம் வந்து இன்னும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் பர்ஃபெக்டாக அந்த ஹோட்டலில் செய்கிற மாதிரி பஞ்சு பஞ்சாக இருக்கணுமா, இன்னொன்று அவங்க அம்மா மாதிரியே செய்யணுமா சொல்லியே மனுஷன் உயிரை வாங்கிட்டு இருப்பார். அதுக்கே நான் என்ன பண்ணுவேன், என்னால் முடிஞ்சது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு பண்ணப்போ போன வாட்டி நல்லா செய்யலை, என்னன்னா நல்லா வேகலையா, அது வந்து அவருக்கு பிடிக்கலன்னொன்னே என்னை திட்டார். எனக்கு ரொம்ப கோபமாக வந்துச்சு. இன்னொன்று வந்து அவங்க அம்மாக்கிட்டே ஃபோன் பண்ணி சொன்னதுனால நான் இந்த வாட்டி வந்து இந்த மட்டன் செஞ்சே தீருவேன், நான் எப்படின்னா வந்து என் மிஸ்டேக் நான் கரெக்ட் பண்ணி ஆவேன்னு சொல்லிட்டு மட்டன் செஞ்சு சாப்பிட வச்சேன். இந்த வாட்டி சூப்பராக இருக்குடி, நல்லா இருக்குடி அப்படின்னு சாப்பிட்டாரு. ஏன்னா வந்து ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியலனாலே நம்ம கற்றுப்போம். கண்டிப்பாக அதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் நம்மளுக்கு. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாங்கிட்டு வந்தார். ஏன்னா நாங்கள் சிக்கனும் மீனும் தான் நீங்கள் எப்போவுமே வீடியோஸில் பார்ப்பீங்க, மட்டன் ரேராக தான் பார்ப்பீங்க. எனக்கு மட்டன் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வராது. இந்த வாட்டி வந்து குக்கரில் தனியாக மட்டனை வேக வச்சு 15 விசில் வச்சு அதுக்கப்புறம் தான் குழம்பு தாளிக்கும் போது தனியாக தாளித்து பண்ணோடனே மட்டன் நல்லா வெந்துச்சு. ஆனால் அந்த மட்டன் வேக வச்சு அதுக்குள்ளே இருக்க அந்த தண்ணியை மட்டும் கொஞ்சம் லைட்டாக எடுத்துகிட்டு அதை பெப்பர் போட்டு உப்பு போட்டு கிருத்திக்கும் உங்கள் அப்பாவுக்கு எனக்கு 3 பேருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து கொடுத்துட்டேன். அது வந்து சூப்பு மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா அந்த எலும்புலாம் இருந்திருக்கும்ல, அதில் நல்லாயிருக்கும் அது மட்டன் சூப்பெல்லாம். அது எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த சூப்பு மாதிரி ரெடி பண்ணி குடித்தேன். ஓரளவுக்கு எனக்கு தெரியும்ப்பா நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இப்போ எக்ஸ்பிரஷன் பார்த்தாலே தெரியும், பெரிய மாஸ்டர் ஷெஃப் மாதிரி வந்து சூப்பராக இருப்பேன்மே. ஆனால் உண்மையிலே நல்லா தான் இருந்துச்சு. ஒன்றும் இல்லை, அந்த மட்டன் சூப்பில் உப்பு மிளகு போட்டு குடிச்சதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டு. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெப்பர் சிக்கனுக்கு போடுற மசாலா மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது வந்து இந்த மட்டன் குழம்புல போட்டுடலாம் அப்படின்னு. ஏன்னா எனக்கு அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் பிடிக்கும். அதில் போட்டு பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை மட்டன் குழம்பு, மத்தியானம் வந்து இந்த ஸ்குட், அதாவது என்ன சொல்வீங்கன்னா கலவாய் மீன் சொல்லுவாங்க, வந்து தைராய்டு பிரச்சனைக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல, ஹஸ்பண்ட் தான் சாப்பிட வச்சேன், கொஞ்சம் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்து ஜிஆர்டிக்கு போனோம். இது வந்து ஷார்ட்டாக போட்டிருக்கேன், ஷார்ட்ஸாக. இதில் வந்து கொஞ்சமாக தான் டீட்டெயில் என்னால் சொல்ல முடியும். நீங்கள் வேணால் ஷார்ட்ஸில் கிளியராக சொல்லியிருக்கேன் பாருங்கள் வேணால். ஜிஆர்டிக்கு எதுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி ஆகஸ்ட் வந்து எங்களுக்கு கல்யாண நாள். அதுக்காக வந்து எனக்கு ஜிமிக்கி வாங்கி தரீங்களா டெய்லி யூஸ் மாதிரி கேட்டேன். அதுக்காக போனோம். நாங்கள் ஆல்ரெடி வந்து 3 கிராம் வந்து காயின் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம், அதை நம்பி போனோம். ஆனால் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 3 கிராமுக்கு 2.840 கிராம் வந்து அந்த ஜிமிக்கி இருந்துச்சு. சரி ஓகே இதிலே கழிஞ்சிடும்னு பார்த்தா எக்ஸ்ட்ரா ஒரு 4000 ரூபாய் பே பண்ணணும்னாங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் வந்து இந்த 3 கிராம் காயின்லேயே வந்து 2 கிராம் ஜுவல்லே முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சி தான் போனோம். ஸோ எதாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்றத ஒரு விஷயம் வந்து இதுலேருந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம். என்னதான் வந்து நான் காயினாக வாங்கி வச்சாலும் நம்ம வந்து கூட எக்ஸ்ட்ரா காசு எடுத்துகிட்டு போனால் தான் எந்த நகையாக இருந்தாலும் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி விற்கிற விலைவாசி அப்படி. 3 காயினே வந்து பார்த்திங்கன்னா 28,000 மேலே ஆச்சா. இதில் ஜிஎஸ்டி வேஸ்டேஜ் இதெல்லாம் போயிட்டு எங்களுக்கு கையில் கிடைக்கிறதுக்கு வச்சு வாங்குறதுக்குள்ளே நாங்கள் பட்டப்பாடு எங்களுக்கு தான் தெரியும். காலையில் அவ்வளோ டென்ஷனாக இருந்தோம் நாங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 4000 ரூபாய் எங்களுக்கு வந்து பே பண்ணணும். ஆனால் எங்ககிட்ட இருக்கிறது 2000 ரூபாய் தான். 2000 ரூபாய்க்கு நாங்கள் வந்து எங்கே போகிறதுன்னு பார்த்தோன்னா நாங்கள் வந்து எங்கள் மச்சனர்கிட்ட கேட்டோம், என் ஹஸ்பண்ட் தம்பி கிட்ட கேட்டோம், அவர் கொடுத்துட்டார் 2000 ரூபாய். ஸோ இந்த மாதிரி வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து எப்போ பார்த்தாலும் வாங்கும்போது வந்து எல்லாருக்கிட்டையும் புரட்டி வாங்க வேண்டியதாக இருக்குது. அந்த சுச்சுவேஷன் ஒரு நாள் நான் மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் மினிட்ல வந்து பே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக கையில் காசு இல்லை, யார்கிட்டடா கேட்குறது, அந்த நிலமை வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து நம்மக்கிட்ட இருக்கும்போது தான் போய் வாங்கணுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன் இதனால். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.